சிவகங்கையில் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கும் தாயாருக்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் புது வஸ்திரம் மலர் மாலைகள் சாற்றி வழிபட்டனர். தொடர்ந்து பெருமாளுக்கு நட்சத்திர தீபம், நாக தீபம், கும்ப தீபம் காண்பித்து துளசியால் அர்ச்சனை செய்து தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு காமாட்சியம்மன் செங்கோல் தாங்கி ராஜ அலங்காரத்தில் உட்பிரகார வலம் வந்தார். தொடர்ந்து அம்மனை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடத்தி அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரம்மோற்சவ விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். சென்னை நசரத்பேட்டை அகரமேல் கிராமல் ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் 62ஆம் ஆண்டு உற்சவ விழாவின் முதல் நிகழ்ச்சியாக பால்குட விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் பூசிய தேங்காய் மாவிலையால் பால்குடம் அலங்கரித்து மேளதாளத்துடன் கங்கையம்மன் கோயிலுக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து அம்மன் சன்னதிக்கு சென்று தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். முன்னதாக விநாயகர், பெருமாள், அம்மன் சுவாமிகளின் அலங்கார பல்லக்கு பவனி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை கண்ணுடையான்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாமுண்டி நல்லாண்டவர் கோயில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் நவகிரக ஹோமத்துடன் தொடங்கி சாந்தி ஹோமம், மூர்த்தி ஹோமம், வாஸ்து சாந்தி, மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷணம் உள்ளிட்ட முதல் மற்றும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இந்த யாக பூஜையில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி முக்குரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ சந்தன கருப்பசாமி கோயில் வைகாசி பொங்கல் விழாவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் மாணவர்களின் கல்வி திறன் சிறக்கவும் 108 போற்றி சொல்லி விளக்கிற்கு குங்குமம், மஞ்சள் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பித்தனர். மேலும் அம்மன் துதி பாடல்கள் பாடியும் திருவிளக்கு பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருப்பஞ்சாங்கை கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குட திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்களின் பால்குடம், அலகு காவடி, பறவை காவடிகள் உடன் கரகம் புறப்பட்டு வானவேடிக்கை மேளதாளம் முழங்க தோட்டம் அன்னப்பன்பேட்டை மெயின் ரோடு வழியாக ஊர்வலம் கோயிலை வந்தடைந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து குங்கும காப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. திருவாரூர் ஸ்ரீ தூவாயநாதர் திருக்கோயிலில் வைகாசி மாத திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி, மஞ்சள், அரிசி மாவு உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து பின்னர் வஸ்திரம், வாசனை மலர்கள், வில்வம் சாற்றி பூஜை செய்து பஞ்சாரத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை வழிபட்டனர்.
பஞ்ச அரங்க தலங்களுள் ஒன்றாகவும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 22வது தலமாகவும் உள்ள மயிலாடுதுறை திரு இந்தலூர் ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் திருக்கோயிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீ சுகந்தவன நாயகி ஸ்ரீ சுகந்தவனநாதர் சுவாமி வசந்த மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு 1001 கலசங்கள் வைத்து ஹோமம், பூரணாகுதி, மகாதீபாராதனை, திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் கட தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை ஆற்றின் அருகிலுள்ள ஸ்ரீ வடக்குவாசல் செல்லாயி அம்மன் கோயில் பொங்கல் விழா நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்ச்சியாக கோயில் மந்தையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பொங்கல் வைப்பதற்காக 1 கிலோமீட்டர் தூரமுள்ள கோயிலுக்கு மண்பானையை சுமந்து சென்றனர். அவர்களுடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பெண்கள் சென்றனர். இந்நிலையில் மறுநாளில் பெண்கள் கோயில் வாசலில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமாம். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அடுத்த வடக்கன்குளத்தில் உலகில் ஆன்மீகம் தழைத்தோங்கவும் மாணவர்களின் கல்வி நலன் மேம்படவும் அமைதி வேண்டியும் தனியார் பள்ளி வளாகத்தில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் பக்திநெறி பஜனை பதிகம் பாடுதல், சிற்றுரை கோலாட்டம், இசையுடன் பஜனைகள் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வேலூரில் உள்ள மண்டு காளியம்மன் கோயில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் நெய்க்காரப்பட்டி, கலையம்புத்தூர், கரடிக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கிளாமரம் கிராமத்தில் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் வைகாசி பொங்கல் வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து மந்திரங்கள் படித்து கூட்டு வழிபாடு செய்தனர்.